உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களை ஆற்றில் வீசியது யார் என்பது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவனம் வட்டாட்சியர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் ஆற்றில் வீசுகளை கண்டுபிடித்து தரணும் சொல்லி சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் வட்டாட்சியர் திருப்பூணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காரு. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துல சிசிடிவி கேமராக்களே கிடையாது என காவல்துறை தரப்புல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே கீழடி, மடப்புறம், ஏனாதி, நெல்முடிக்கரை, பூவந்தி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் திருப்பூணம் வைகை ஆற்று பாலத்தின் மேல் தண்ணீர் மேல் மிதந்து கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. இது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியும் விளக்கம் அளித்திருந்தாங்க. இது குறித்து அவர் கூறியது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 13 மனுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் 6 மனுக்கள் தாசில்தார் அலுவலகத்தில் பெறப்பட்டவையும் மீதமுள்ள 7 மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்டவை. இம்மனுக்களுக்கு ஏற்கனவே தீர்வு காணப்பட்டிருக்கு. ஆனால் பயனாளியிடம் இது குறித்த தகவல்கள் சென்றறியும் முன்பு யாரோ ஆற்றில் வீசப்பட்டுள்ளனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாரு. இதையடுத்து திருப்பூணம் வட்டாட்சியர் விஜயகுமார் திருப்பூணம் காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக மனுக்களை வைகை ஆற்றில் வீசி சென்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து தரணும்னு சொல்லி புகார் மனு அளித்திருந்தாரு. புகாரின் பேரில் திருப்பூணம் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை என்பது வெளியே தெரிஞ்சிருக்கு. ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இது பொதுமக்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது காவல்துறையினர் வைகை ஆற்று பாலம் மற்றும் வட்டாட்சியர் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றால வீடுகளை தீவிரமாக தேடி வந்திருக்காங்க. நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.